ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்தும்போது இந்த 6 பொருட்களை சைடிஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா கல்லீரல் பாதிப்புகளை குறைக்கலாமாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். துரதிருஷ்டவசமாக மது தற்போதைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. மது அருந்துவது உங்களுக்கு தற்காலிக மகிழ்ச்சியை அளித்தாலும் அது உங்களுடைய உடலில் பல பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். குறிப்பாக அதிகமாக மது அருந்தும் போது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த பாதகமான விளைவுகளை குறைக்க மது அருந்தும் போது சில உணவுகளை உட்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த உணவுகள் இரத்த ஓட்டத்தில் ஆல்கஹால் உறிஞ்சப்படுவதை மெதுவாக்க உதவுகின்றன, போதை மற்றும் ஹேங் ஓவர் ஏற்படும் வாய்ப்பையும் குறைக்கின்றன. அதே சமயம் இவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களையும் நமக்கு கொடுக்கிறது. இந்த வீடியோவில் மது அருந்தும் போது சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன என்று தான் பார்க்க போகிறோம். முதலில் முழு தானியங்கள். முழு தானியங்களான பழுப்பு அரிசி, குயினோவா, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி ஆகியவை ஆல்கஹாலுடன் சாப்பிட சிறந்த தேர்வாகும். இந்த சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் இரத்த ஓட்டத்தில் குளுக்கோஸின் நிலையான வெளியீட்டை வழங்குகின்றன. இது நிலையான இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவும். இரத்த சர்க்கரை அளவு சீராக இருக்க வேண்டியது முக்கியமானது. ஏனெனில் ஆல்கஹால் தலைச்சுற்றல், சோர்வு, மனநிலை மாற்றங்களுக்கு வழிவகுக்கும், ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக ஆரோக்கியமான கொழுப்புக்கள், அதாவது அவகேடா, நட்ஸ், ஆலிவ் எண்ணெய் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புக்கள் மதுவுடன் உட்கொள்ள மற்றொரு சிறந்த சைடிஷ் ஆகும். கொழுப்புக்கள் ஜீரணிக்க நீண்ட நேரம் எடுக்கும். இது ஆல்கஹால் உறிஞ்சப்படும் விகிதத்தை குறைக்க உதவும். இவை மன நிறைவையும் அளிக்கின்றன. இது அதிகப்படியான உணவு மற்றும் அதிகப்படியான குடி பழக்கத்தை தடுக்கவும் உதவுகின்றன. அடுத்ததாக பழங்கள் மற்றும் காய்கறிகளில் அத்தியாவசியமான விட்டமின்களும் தாதுக்களும் ஆக்சிஜனேற்றிகளும் இருக்கின்றன. இவை ஆல்கஹாலினால் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் வீக்கத்தையும் குறைக்க உதவுகின்றன. ஸ்ட்ராபெரி, அவுரி நெல்லிகள், ராஸ்பெரிகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன. இது உங்களுடைய செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவும். அடுத்ததாக பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழம். மதுவினால் சிறுநீர் கழிப்பதால் இழந்த எலக்ட்ரோலைட்டுகளை நிரப்ப உதவும். கீரை, முட்டைக்கோஸ் மற்றும் பிற இலை கீரைகளிலுமே விட்டமின்களும் தாதுக்களும் நிறைவாக உள்ளது. இவை கல்லீரல் செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன. ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சையில் விட்டமின் சி அதிகம் உள்ளது. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆல்கஹாலால் ஏற்படும் நச்சுத்தன்மையை குறைக்க உதவுகிறது. நட்ஸ் மற்றும் பல விதைகளில் மதுவுடன் இணைக்க சிறந்த உணவு. இவற்றில் ஆரோக்கியமான கொழுப்புக்களும் புரதமும் நார்ச்சத்தும் இருக்கிறது. இது ஆல்கஹால் உறிஞ்சுதலை மெதுவாக்க உதவும். மேலும் மக்னீசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகிறது. இது தசை பிடிப்புகளை தடுக்கவும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. முட்டைகள் உயர்தர புரதத்தின் சிறந்த மூலமாகும். சிஸ்டைன் போன்ற அமினோ அமிலங்களையும் கொண்டிருக்கிறது. இது ஆல்கஹால் வளர்ச்சிதை மாற்றத்தின் நச்சு பொருளான அசிடால்டிஹைடை உடைக்க உதவும். மது அருந்தும் போது முட்டை சாப்பிடுவது கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்கவும் ஹேங் ஓவரின் தீவிரத்தை குறைக்கவும் உதவுகிறது. அடுத்ததாக தண்ணீர். இது என்ன சைடிஷ் அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, மது அருந்தும் போது தண்ணீர் முக்கியம். மதுபானங்களுக்கு இடையில் தண்ணீர் குடிப்பது நீர் அழிவை தடுக்கவும் ஹேங் ஓவர் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கவும் ஒட்டுமொத்த நீரேற்றத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. ஆல்கஹாலின் சில பாதகமான விளைவுகளை தணிக்க இது ஒரு எளிய ஆனால் பயனுள்ள டிப்ஸ் ஆகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.